இந்த வருஷம் குழந்தைங்கள இங்கேயே சேர்த்து விட்டுட்டு நம்மளும் இந்த வீட்டிலே இருந்துப்போம். சொந்த வீட கட்டி வச்சுட்டு ஏன் வாடகைய குடுத்துக்கிட்டு, எட்ட தூரம் போய் இருந்துக்கிட்டு அலையணும்னு நெனச்சு தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். டைல்ஸ் ஒட்டுனது, இந்த துளசி மாடம் கட்டினது, அம்மிக்கல்லு கட்டின வேலை இதெல்லாம் பார்த்தேன். ஆனா, இப்ப என்னவோ இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா, எங்க வீட்டுக்காரங்க இல்லாம எனக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கல. இந்த வீட்டு வேலை பார்த்தது மட்டும் இல்லாம பல வகையான பூச்செடியெல்லாம் வேற வாங்கி வச்சு விட்டுட்டேன். இந்த பூச்செடிலாம் 1 வாரம் தான் ஊருக்கு போயிருந்தேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா பூச்செடியுமே காஞ்சு கருவாடா போயிடுச்சு. ஒரு சில பூச்செடி நல்லா இருந்தது. ஒரு சில பூச்செடி பார்த்தீங்கன்னா, எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. இந்த வெளிநாட்டுக்கு ஹஸ்பண்ட அனுப்பி விட்டுட்டு, உள்ளூர்ல இருக்க மனைவிலாம் எப்படிதான் இருக்காங்களோ தெர்ல. ஏன்னா, 1 வாரம் நான் அந்த வீட்ல அவங்க இல்லாம இருந்து பார்த்தா என்னால இருக்கவே முடியல. நாங்க எங்களுக்குள்ள சண்டை ஏகப்பட்ட சண்டை வரும். சண்டை இல்லாத நாளே கிடையாது. ஆனா, ஒரு நாள் அவங்க இல்லனாலுமே எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டு வேலையும் பார்த்து வச்சுட்டு இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் போய் இருக்க முடியலையேன்னு 2 மனசா இருந்துச்சு எனக்கு. என்ன பண்றது? நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம், கடவுள் ஒண்ணு நெனைக்கிறாங்க. அப்படின்றத நெனச்சுக்கிட்டே நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு ஃபங்ஷன் இருக்கு அதுக்காக கிளம்பிட்டேன். பார்ப்போம் சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் வந்தா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன்.